Hello everyone, இந்த வீடியோவில் டைரக்ட் டேக்ஸ் ரிலேட்டடாக டேக்ஸ் ரெஜிம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் 2024 எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ், CMA இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே டைரக்ட் டேக்ஸில் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே டைரக்ட் டேக்ஸில் அசஸ்மெண்ட் இயர் 24-25 இதுதான் இப்போ எக்ஸாமுக்கு அப்ளிகபிள். டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கும் இதே அசஸ்மெண்ட் இயர் தான். சப்போஸ் ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் டேர்ம் எக்ஸாம், அதாவது டிசம்பர் 2023 அல்லது ஜூன் 2023 அதெல்லாம் எழுதியிருக்கிறப்ப அசஸ்மெண்ட் இயர் 23-24க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ 24-25 அசஸ்மெண்ட் இயருக்கான அமெண்ட்மெண்ட்ஸில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது பழைய அசஸ்மெண்ட் இயருக்கு அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமாக இருந்தது, இப்போ மாறி இருக்கு. ஸோ இப்போ அல்டர்னேட்னா இப்போ டிஃபால்ட்டுன்னு மாறி இருக்குது. ஏற்கனவே நார்மலில் இருந்தது இப்போ ஓல்டு அண்ட் ஆப்ஷனல் மாறி இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஏற்கனவே அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தாலும் டைரக்ட் டேக்ஸுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் வீடியோ டீட்டெயிலாகவே போட்டிருக்கோம். அது தாண்டி பர்டிகுலராக இந்த டேக்ஸ் ரெஜிம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா அது எக்ஸாமில் டேக்ஸ் ரெஜிம் பற்றி அவங்க கேட்குறப்ப 115 BAC அதை கேட்கலாம். 115 BACயில் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க அல்லது ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேர்ம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எக்ஸாமில் நீங்கள் எந்த டேக்ஸ் ரெஜிமை வச்சு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கிடைக்கும். நம்ம இப்போ டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ டைரக்ட் டேக்ஸில் நார்மலாக ஒரு பர்சன் டேக்ஸ், அதாவது நான் சொல்கிறது வந்து இண்டிவிஜுவல், HUF, AOP, BOI அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் AJP. இதில் AOPயில் அதர் தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இவங்களுக்கு மட்டும்தான் இந்த செக்ஷன் 115 BAC அப்ளிகபிள். இது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக அப்ளிகபிள். அப்போ இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது தான் போன அசஸ்மெண்ட் இயரில் அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம்னு இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்னா, போன அசஸ்மெண்ட் இயர் 23-24 இந்த இண்டிவிஜுவல் HUF, AOP இவங்க எல்லாருமே அவங்களுக்கு வேணும்னா இந்த டேக்ஸ் ரெஜிமை அடாப்ட் பண்ணிக்கலாம். அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு அங்கே இருந்தது. அப்போ இண்டிவிஜுவல் HUF அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமை வேணும்னா அவங்க எடுத்துக்கலாம். நார்மலான டேக்ஸ் ரெஜிம் அப் டு 2.5 lakhs வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 3 lakhs, 5 lakhs அது எல்லாமே நார்மல் டேக்ஸ் ரெஜிம்னு இருந்தது. பட் இப்போ அசஸ்மெண்ட் இயர் 24-25 இருந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக அந்த அல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம் மாறிடுச்சு. ஸோ 115 BAC அப்படிங்கிறது டிஃபால்ட். அப்போ டிஃபால்ட்னா என்ன? இதுதான் நார்மலாக ஒரு பர்சனுக்கு, ஒரு பர்சன் மீன்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான், கம்பெனியோ ஃபர்மோ அவங்களுக்கெல்லாம் சொல்லலை. இண்டிவிஜுவல் HUF, AOPயில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை தவிர மீதி பர்சன், மீதி AOP அண்ட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் இவங்களுக்கு எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக 115 BAC செக்ஷன் தான் அப்ளிகபிள். இப்போ அந்த 115 BAC அப்படிங்கும்போது அங்கே சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கும், டேக்ஸ் ரேட் கம்மியாக இருக்கும், பட் சில டிடக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இது வரும்போது இது வேண்டாம், எனக்கு நார்மல் டேக்ஸ் ரெஜிம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷனும் உண்டு. பட் அந்த ஆப்ஷன் யார் யார் எடுத்துக்க முடியும், அது எத்தனை டைம்ஸ் எடுத்துக்க முடியும், அதை பற்றின டீட்டெயிலும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஃபால்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேக்ஸ் ரெஜிம், இந்த டேக்ஸ் ரேட்டு தான் ஒரு பர்சனுக்கு அப்ளிகபிள். இது வேண்டாம், நான் பழைய நார்மல் டேக்ஸ் ரெஜிமாக இருந்ததை இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு டேர்ம் இப்போ என்னவா மாறி இருக்கு, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு மாறி இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிற வேர்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ கொஸ்டின் பேப்பரில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக இருக்கிற 115 BAC ஆப்ஷன் அந்த பர்சன் எக்ஸைஸ் பண்ணுறாரு. அப்படி இல்லைன்னா அவங்க ஆப்ஷன் ஆப்ட் அவுட் பண்ணுறாங்க, அதிலேருந்து விலகிட்டாங்க, நான் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை ஆப்ஷன் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். 115 BAC ஆப்ட் இன் பண்ணியிருக்காங்களா, ஆப்ட் இன்னுன்னா 115 BAC தான் அவங்களுக்கு அப்ளிகபிள். ஆப்ட் அவுட் அப்படின்னா 115 BAC அப்ளிகபிள் இல்லை, நார்மல் டேக்ஸ் ரெஜிமாக இருந்த இப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமாக மாறி இருக்கிறது தான் அப்ளிகபிள். இப்போ ஃபஸ்ட்டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் பார்ப்போம். இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் அப்ளிகபிளாக இருக்குது அசஸ்மெண்ட் இயர் 24-25க்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாம்.
சரி, இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக இருக்கிற 115 பிஏசி யார் யாருக்கு அப்ளிகபிள்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இண்டிவிஜுவல், ஹச்யூஎஃப், ஏஓபி, பிஓஒய், ஏஜிபி. ஏஓபியில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. இங்கே ரேட் ஆஃப் டேக்ஸு என்னவா இருக்குது? இங்கே ஸ்லாப் எப்படி பிரிக்கிறாங்கன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் நில், 3 lakhல இருந்து அபவ் 3 lakh அப் டு 6 lakhs வரைக்கும் 5%. அடுத்து 3 lakhஸாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். 3 to 6 lakhs, 6 to 9, 9 to 12, 12 to 15 அண்ட் above 15 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ 3 வர்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நில்லுன்னு சொல்லிட்டோம். அடுத்தது 5, 10, 15, 20, 25 கிடையாது, 30. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். எல்லாம் 5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. 5, 10, 15, 20, பட் 15%, 15 lakhs அப்படின்னு above 15 lakhsனு வர்றப்போ அங்கே 25 வராது, 30% தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த ரேட் ஆஃப் டேக்ஸு அக்கார்டிங் டு டோட்டல் இன்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ 5%, 10, 15, 20 இதெல்லாம் வரும். பட் அந்த நார்மலாக இருக்கக்கூடிய முன்னாடி ரெகுலர் டேக்ஸ் ரெஜிமாக இருந்த 2,50,000 வரைக்கும் நில், அதுக்கப்புறமா இருக்கிறதுக்கு 5%, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 30ன்னு இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குது? 5, 10, 15, 20, 30ன்னு மாறுது. பட் 25 கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேட்டகரியில் இண்டிவிஜுவலை சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரித்து ரேட்டு அப்ளிகபிள் ஆகாது. அப் டு 2.5 lakhs, 3 lakhs, 5 lakhs எல்லாம் எக்ஸம்ஷன் இருக்கும் இல்லையா? நார்மல் பர்சன், சீனியர், சூப்பர் சீனியர் சிட்டிசன், அது இந்த செக்ஷன் 115 பிஏசியாக இருக்கிற டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அப்ளிகபிள் கிடையாது. அப்போ இண்டிவிஜுவலாக இருக்கிறப்ப ஆல் கேட்டகரி ஆஃப் இண்டிவிஜுவல், ஆல் கேட்டகரினா சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், மற்ற நார்மலான பர்சன் எல்லாருக்குமே பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளவு? 3 lakhs தான். எல்லாருக்குமே ஒரே 3 lakhs தான் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் செக்ஷன் 115 பிஏசியில். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு இன்கம் ஸ்பெஷல் ரேட் அப்ளிகபிளாக இருந்தால், ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டில் டேக்ஸபிளாக இருந்தால், any income taxable at special rate under section 110 to section 115 BBG. இதில் 115 BAC 1A தவிர மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே such income shall be taxable at that special rate of tax. ஸ்பெஷல் ரேட் அப்ளிகபிளாக இருக்கிறது எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ரேட்டு தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த ரேட்டு அப்ளிகபிள் ஆகாது. இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் ரேட்டு கம்மியாக இருக்குது. பட் அதில் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சில எக்ஸம்ஷனோ டிடக்ஷனோ இங்கே கிடைக்காது. என்னென்னலாம் கிடைக்காது அப்படிங்கிற லிஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுவும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாமில் எந்த எக்ஸம்ஷன்லாம் டிடக்ஷன்லாம் அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ செக்ஷன் 10ல் 10(5) லீவ் ட்ராவல் கன்செஷன், 10(13)A ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், 10(14) ஸ்பெஷல் அலவன்சஸ். பட் இதில் சில ப்ரிஸ்கிரைப்டு அலவன்சஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ரிடக்ஷனாக. 10(17)ல் எம்பி எம்எல்ஏஸ்க்கான அலவன்ஸ் அண்ட் செக்ஷன் 10(32)ல் மைனர் சைல்டுடைய இன்கம்மை கிளப் பண்ணுறப்ப வரக்கூடிய எக்ஸம்ஷன், அதுவும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் 10(AA)ல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ரிலேட்டடான டிடக்ஷன். செக்ஷன் 16ல் சேலரி ஹெட்டிங்கில் டிடக்ஷன் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ், டிடக்ஷன் ஃபார் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ், இது ரெண்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 சேலரியில் வருங்கள, அது அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு இங்கே இம்பார்ட்டன்ட். சேலரி ஹெட்டிங்கில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 மட்டும் அவைல் பண்ணிக்க முடியும். மற்ற டிடக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷனோ இங்கே கிடைக்காது. அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் டிடக்ஷன் இங்கே கிளைம் பண்ண முடியாது. பட் லெட்டோட் ப்ராப்பர்ட்டி, டீம் டு பி லெட்டோட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கான டிடக்ஷன் அதெல்லாமே நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். பட் 24(B)ல் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் இஸ் நாட் அலவுட். அப்புறம் பிஜிபிபியில் செக்ஷன் 32(1)(2)A அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் கிடையாது. அதே மாதிரி 32(AD)ல் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ், 33(AB)ல் டீ காஃபி ரப்பர் டெவலப்மெண்ட் அலவன்ஸ், 33(ABA)ல் சைட் ரெஸ்டோரேஷன் ஃபண்ட் அண்ட் 35 செக்ஷனில் சயின்டிஃபிக் ரிசர்ச் த்ரூ அவுட் சைட் இன்ஸ்டிடியூஷன், 35(AD)ல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்க்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. 35CCCயில் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்டு, இது எல்லாமே பிஜிபிபியில் அவைல் பண்ண முடியாத டிடக்ஷன்ஸ். அடுத்தது சாப்டர் 6A அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 80ல் டிடக்ஷன்.
இந்த டிடக்ஷனில் மேக்ஸிமம் எல்லா டிடக்ஷனுமே கிடையாது. பட் எக்ஸப்ஷன் அப்படின்னா இந்த டிடக்ஷன் எல்லாம் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். என்னென்ன டிடக்ஷன் அவைல் பண்ண முடியும்னு குறிப்பிட்ட ஒரு 3-4 மட்டும்தான் அவைல் பண்ண முடியும். டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ் செக்ஷன் 80 CCD2 இது அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட்டில். 80 CCH இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் 80 JJAA அண்ட் 80 LA இந்த 4 டிடக்ஷன் மட்டும் அவைல் பண்ணிக்கலாம். மற்ற எந்த டிடக்ஷனும் சாப்டர் 6A அவைல் பண்ண முடியாது. இப்போ இந்த டிடக்ஷன்லாம் எங்கே அவைல் பண்ண முடியாதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிமாக போன அசஸ்மெண்ட் இயரில் இருந்த இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமாக மாறி இருக்கிற செக்ஷன் 115 BAC டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் எந்த டிடக்ஷன் எல்லாம் கிடைக்காது. அப்போ இந்த டிடக்ஷன்லாம் அவைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை ஆப்ஷன் எடுத்துக்கணும். இப்போ கொஸ்டினில் உங்களுக்கு இந்த மாதிரியும் கேட்கலாம். 115 BAC அண்ட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், அதாவது டிஃபால்ட் அண்ட் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ரெண்டையுமே கால்குலேஷன் பண்ணி எது பெஸ்ட்டாக அந்த சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை 115 BAC போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நீங்களே கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் 115 BACன்னு கொடுத்துருந்தா அதுவே அனதர் தட் மீன்ஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லேயும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்குது, எதில் டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரிபேட், இப்போ நம்ம பார்த்தது 115 BACயில் டேக்ஸ் ரேட் பார்த்துட்டோம். அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ், டிடக்ஷன்ஸ் அதெல்லாம் அவைல் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் பார்த்தோம். அதோட ரிபேட் ரிலேட்டடாக இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A 115 BACயில் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறப்ப ரிபேட் 87Aல எவ்வளவு கிடைக்கும்? ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலுக்கு இது கிடைக்கும். பட் கண்டிஷன்ஸ் என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னால் அந்த அசஸிக்கு டோட்டல் இன்கம் 7 lakhs எக்ஸீட் ஆகி இருக்கக்கூடாது. 7 lakhs எக்ஸீட் ஆகி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று 100% டேக்ஸ் லயபிலிட்டியோ அல்லது 25,000 whichever is lower அது ரிபேட்டாக கிளைம் பண்ணிக்க முடியும். பட் இதில் மார்ஜினல் ரிலீஃப் அல்லது மார்ஜினல் ரிபேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. மார்ஜினல் ரிலீஃப்னு சொல்லலாம், இதில் மார்ஜினல் ரிபேட்னு சொல்லலாம். ரிபேட்டில் மார்ஜினல். ஸோ இப்போ அந்த மார்ஜினல் ரிலீஃப் இன் ரிபேட் இஸ் அவைலபிள் ஈவன் டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 7 lakhs. அதாவது 7,27,770 வரைக்கும் இன்கம் இருந்தால் அவங்களுக்கு ரிபேட்டு இங்கே கிடைக்கும் இந்த 115 BACயில். இப்போ மார்ஜினல் ரிலீஃப் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் டேக்ஸ் ஆன் இன்கம் மைனஸ் இன்கம் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhs. எப்படி சர்சார்ஜில் மார்ஜினல் ரிலீஃப் பார்ப்போமோ அதே மாதிரி தான் இங்கே ரிபேட்லேயும் மார்ஜினல் ரிலீஃப். அடுத்தது சர்சார்ஜ். ரிபேட் பார்த்ததுக்கு அப்புறமா சர்சார்ஜில் டோட்டல் இன்கம் 50 lakhs தாண்டலை அப்படின்னா சர்சார்ஜ் வராது. 50 lakhs தாண்டிடுச்சு பட் 1 crore இருக்குன்னா 10% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜாக இருக்கும். டோட்டல் இன்கம் 1 crore தாண்டி இருக்கு பட் 2 crore தாண்டலை அப்படின்னா 15% ஆஃப் டேக்ஸு சர்சார்ஜ். அண்ட் டோட்டல் இன்கம் 2 crores தாண்டி இருந்தால் 25% ஆஃப் டேக்ஸு சர்சார்ஜாக இருக்கும். இங்கே மார்ஜினல் ரிலீஃப் உண்டு. பட் சர்சார்ஜ் ஹையர் தேன் 15% இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஆன் tax on income other than dividend income covered under section 111A 112 112A capital gainல வருது. ஸோ இப்போ இது தவிர other than dividend income covered under the capital gain 111A 112 112A. ஸோ இந்த 3 தவிர மற்றதுக்கு தான் 15%க்கு மேலே இருக்கிற 25% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள் ஆகும். அப்போ அந்த டிவிடெண்ட் கேபிட்டல் கெயின் இதுக்கு ரிலேட்டட் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ வரும்? 15% தான் மேக்ஸிமம் அப்ளிகபிள் ஆகும். இன் கேஸ் ஆஃப் ஏஓபியில் அதனோட மெம்பர்ஸாக கம்பெனிஸ் மட்டும் இருந்தால் அங்கே ரேட் ஆஃப் சர்சார்ஜ் ஷால் நாட் எக்ஸீட் 15%. தென் செஸ், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ், இது எல்லா செஸ்ஸுக்குமே அப்ளிகபிள். ரேட் ஆஃப் செஸ் 4% ஆஃப் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜ். டேக்ஸு ப்ளஸ் சர்சார்ஜ் ரெண்டையும் சேர்த்து அதில் 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ஸு போடணும். இப்போ நம்ம பார்த்தது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BAC.
அடுத்தது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அல்லது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். இப்போ போன அசஸ்மெண்ட் இயர்லலாம் இதை நார்மல் டேக்ஸ் ரெஜிம்னு சொல்லியிருப்போம். இப்போ அதை ஆப்ஷனல்னு சொல்கிறோம். ஏன் ஆப்ஷனல்னு சொல்கிறோம்? ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறப்ப, இல்லை அது வேண்டாம் நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஆப்ஷனல் எடுத்துக்க முடியும். ஸோ ஓல்டு ஆர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்னு இதை கொடுக்கலாம். அதை டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் 115 BACA டேர்மில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே இண்டிவிஜுவல், HUF அங்கே யாருக்கு பார்த்தோமோ அதே தான், AOP அண்ட் BOY ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். இன் கேஸ் ஆஃப் சூப்பர் சீனியர் சிட்டிசன், இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், நார்மலாக அதாவது 60 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற பர்சன், 60 இயர்ஸ் ஏஜ் ஆகாத பர்சன், அந்த 3 கேட்டகரியாக இங்கே பிரிப்பாங்க ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் ஆர் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில். சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா அப் டு 5 lakhs வரைக்கும் நில், 5 lakh to 10 lakh வரைக்கும் 20% டேக்ஸ் வரும். 10 lakhsக்கு மேலே இருந்ததுன்னா அங்கே 30% டேக்ஸ் வரும். ஸோ இங்கே 20% ஆஃப் டோட்டல் இன்கம் மைனஸ் 5 lakhs. அப்போ 5 lakhsனால் 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிறதுக்கு 20%. இப்போ 10 lakh வரைக்கும் 20% டேக்ஸ் வந்துடும். 10 lakhக்கு மேலே இருக்கிறதுக்கு 30% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும். சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அப் டு 3 lakhs வரைக்கும் நில். 3 lakhலேருந்து 5 lakh வரைக்கும் அந்த இன்கமுக்கு 5%, இந்த 2 lakhsக்கு 5% வரும். 5 lakhக்கு மேலே இன்கம் இருக்கும்போது 10 lakhக்குள்ளே வரைக்கும் இருந்ததுன்னா அங்கே 20% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். 10 lakhக்கு மேலே 30% டேக்ஸ் ரேட் அப்ளிகபிள். சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 60 years அண்ட் எபவ். சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா 80 years அண்ட் எபவ். ஸோ இது எல்லாமே அவங்க ரெசிடெண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். அந்த பாயிண்ட்டுமே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. தென் இன் கேஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல் HUF, AOP, BOY ஆர் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், அப்போ இவங்க 60 yearsம் இல்லை 80 yearsம் இல்லை, அதுக்கு கீழே, அப்போ பிலோ 60 years அப்படின்னு சொல்லலாம். பிலோ 60 years ஏஜ் உள்ள இண்டிவிஜுவல் பர்சன் அல்லது HUF, AOP, BOY, AJP எங்கே 2.5 lakhs வரைக்கும் நில். அதுக்கப்புறம் 2.5 lakhs to 5 lakhs வரைக்கும் 5% டேக்ஸ் ரேட்டு. 5 lakh to 10 lakh வரைக்கும் 20% டேக்ஸ் ரேட்டு. 10 lakhக்கு மேலே 30% டேக்ஸ் ரேட். இங்கே ரிபேட் 87A ரிபேட் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு அப்ளிகபிள். இங்கே 5 lakhsக்கு மேலே அவங்க டோட்டல் இன்கம் எக்ஸீட் ஆகாமல் இருந்தால் தான் ரிபேட் கிடைக்கும். அங்கே எப்படி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் 7 lakhன்னு பார்த்தோம், பட் அங்கே மார்ஜினல் ரிபேட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. பட் இங்கே ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மார்ஜினல் ரிலீஃப் ஆர் மார்ஜினல் ரிபேட்டுன்னு ரிபேட்டில் கிடையாது. இங்கே 5 lakhs இன்கம் எக்ஸீட் ஆச்சுன்னா ரிபேட் கிடைக்காது. ரிபேட் அமௌண்ட்டை 100% ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி அல்லது 12,500 விச்செவர் இஸ் லோயர். அடுத்தது சர்சார்ஜ். சர்சார்ஜ் ரிபேட்டுக்கு அப்புறமா சர்சார்ஜ் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் மேக்ஸிமம் ரேட் வந்து 25% வரைக்கும் தான் இருந்தது. பட் இங்கே ஓல்டு ஆர் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் 37% வரைக்கும் சர்சார்ஜ் ரேட் வரும். ஸோ சர்சார்ஜ் ரேட்டு டோட்டல் இன்கம் 50 lakhs எக்ஸீட் ஆகலைன்னா நில், 50 lakhs to 1 crore வரைக்கும் டோட்டல் இன்கம் இருந்தால் 10%, 1 crore to 2 crore வரைக்கும் இருந்தால் 15% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜ். அண்ட் டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 2 crores பட் நாட் எக்ஸீட் 5 crores அப்படின்னா 25% ஆஃப் டேக்ஸ் சர்சார்ஜாக இருக்கும். டோட்டல் இன்கம் எக்ஸீட்ஸ் 5 crores இருந்தால் 37% ஆஃப் டேக்ஸ் இஸ் சர்சார்ஜ். ஸோ இது சர்சார்ஜில் ரெண்டுலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேயும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லேயும் சர்சார்ஜ் ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து அஸ் யூஷுவல் அங்கே இருக்கிற மாதிரி தான். சர்சார்ஜ் ரேட்டு ஹையர் தென் 15% is applicable only on tax on income other than dividend income and covered under 111A, 112, 112A எங்கள் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்த மாதிரியே தான். அதாவது கேபிட்டல் கெயின், டிவிடெண்ட் இதை தவிர மற்ற இன்கமுக்கு தான் 15%க்கு மேலே ஹையர் ரேட் அப்ளிகபிள் ஆகும். இப்போ டிவிடெண்ட் அந்த கேபிட்டல் கெயின் இதுக்கு எல்லாமே 15% தான் மேக்ஸிமம் சர்சார்ஜ் ரேட்டு வரும். ஏஓபியில் ஒன்லி கம்பெனி மட்டும் மெம்பராக இருக்கிறப்ப அந்த ரேட் ஆஃப் சர்சார்ஜ் ஷால் நாட் எக்ஸீட் 15%. இங்கே செஸ் அஸ் யூஷுவல் தான், 4% ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப்டர் சர்சார்ஜ். இது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓல்டு அல்லது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு கேல்குலேஷன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். பட் இந்த ஆப்ஷனுங்கிற ஒரு டேர்ம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? டிஃபால்ட்டாக இருக்கிறது வேண்டாம், நான் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்.
ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் அவங்க எப்போ எடுக்கலாம், யார் எடுக்கலாம், அந்த ஆப்ஷன்லேருந்து திருப்பி மாறிக்க முடியுமா? ஒரு வருஷம் 115 பிஎஸ்சி டிஃபால்ட்டும் ஒரு வருஷம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமும் மாற்றி மாற்றி எடுக்க முடியுமா? யாரெல்லாம் அப்படி மாற்றிக்க முடியும், யார் அப்படி மாற்ற முடியாது? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டைம் லிமிட் ஃபார் எக்ஸசைசிங் த ஆப்ஷன் டு ஷிஃப்ட் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள் அப்படிங்கிறப்ப அது எனக்கு வேண்டான்னு சொல்லி அதிலேருந்து நம்ம ஆப்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுலேருந்து ஷிஃப்ட் அவுட் ஆகணும். அந்த ஆப்ஷன் நம்ம எக்ஸைஸ் பண்ணணும். எனக்கு இந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வேண்டாம், நான் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத எப்போக்குள்ளே சொல்லணும். ஒரு அசஸிக்கு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இல்லை அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் அன் அசஸி, இந்த 115 பிஎஸ்சி யார் யாருக்கு அப்ளிகபிளோ அவங்கள தான் இங்கே அசஸின்னு சொல்கிறோம். இஃப் அன் அசஸி ஹேஸ் நோ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு அசஸியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த 115 பிஎஸ்சி ஆப்ஷன் வேண்டாம், அதுலேருந்து ஆப்ட் அவுட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் the option has to be exercised along with return of income. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்கல்ல, அந்த சமயத்தில் இந்த ஆப்ஷன் நான் எடுத்துக்கல, நான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணினா போதும். The assessee may choose to pay tax under default tax regime under section 115 BEC in 1 year and exercise the option to shift out of the default tax regime in another year. இப்போ பிஸ்னஸ் இன்கம் ப்ரொஃபஷன் இன்கம் இல்லை அப்படின்னா அந்த பர்சன் ஒரு வருஷம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், அடுத்த வருஷம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் மாறி மாறி எடுத்துக்க முடியும். அங்கே கண்டிஷன் எதுவுமே கிடையாது. பட் ஒரு பர்சனுக்கு, தட் இஸ் ஒரு அசஸி, 115 பிஎஸ்சி அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு அசஸிக்கு பிஸ்னஸ் இன்கம் அல்லது ப்ரொஃபஷன் இன்கம் இருந்ததுன்னா, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இருந்ததுன்னா, இந்த ஆப்ஷன் ஹேஸ் டு பி எக்ஸசைஸ்டு ஆன் ஆர் பிஃபோர் the due date specified under section 139(1) for furnishing the return of income for such a previous year. ஒரு ப்ரீவியஸ் இயருக்கான ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட் செக்ஷன் 139(1) ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டியூ டேட் அல்லது அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணிடணும். பட் பிஸ்னஸ் இன்கம் ப்ரொஃபஷன் இன்கம் இல்லாத பர்சனாக இருந்தால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வேணும் அல்லது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வேணும்னு எது வேணாலும் அவங்க ஆப்ஷன் மாற்றிக்க முடியும். பட் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இருக்கிற ஒரு அசஸி ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைலிங் டேட், ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட் அல்லது அதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ணணும். ஒன் சச் ஆப்ஷன் இஸ் எக்ஸைஸ்டு இட் வுட் அப்ளை டு சப்சிக்வெண்ட் அசஸ்மெண்ட் இயர்ஸ். இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வேண்டாம், எனக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வேணும் அப்படின்னு ஒரு பர்சன், அவங்களுக்கு பிஸ்னஸ், ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன்கம் இருக்குது, அவங்க ஆப்ஷன் எடுக்க போகிறாங்க ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வேணும்னு. அப்போ எப்போ சொல்லணும், எந்த ப்ரீவியஸ் இயரில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரோ அந்த ப்ரீவியஸ் இயருக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய டியூ டேட், அந்த டேட் அல்லதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷனை அவங்க எக்ஸைஸ் பண்ணணும். ஒரு தடவை இந்த ஆப்ஷனை எக்ஸைஸ் பண்ணிட்டா அதுதான் தொடர்ச்சியாக சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்து வர அசஸ்மெண்ட் இயர்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் such a person who has exercised the above option of shifting out of default tax regime, ஏன்னா default tax regime வேண்டான ஆப்ஷன் வெளியில் வந்துட்டாங்க, for any previous year shall be able to withdraw such option only once and pay tax under the default tax regime under section 115 BAC for a previous year other than the year in which it was exercised. அதாவது ஒரு அசஸ்மெண்ட் இயர் 1 2 3 3 4 அசஸ்மெண்ட் இயர் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ ஒரு பர்சன் ஃபஸ்ட் இயரில், இந்த இயர் 1 அசஸ்மெண்ட் இயரில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளை பண்ணிட்டார், அது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டார், அவருக்கு பிஸ்னஸ் ஆர் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அவருக்கு இருக்குது. இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டார். இப்போ இதில் இருந்து ஆப்ஷன் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறார், ஆப்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறார், ஆப்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். அப்போ என்ன பண்ணுறாரு, செகண்ட் இயரில் இதை ஆப்ட் அவுட் பண்ணுறாரு. அப்போ இவங்க ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்க்கு அப்ளை பண்ணி மாறுறாங்க. அப்படி மாறும்போது சப்சிக்வெண்ட் இயர்ஸில் தொடர்ச்சியாக அவருக்கு இந்த ஆப்ஷனல் ஆர் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் அப்ளிகபிள் ஆகும். அப்போ திருப்பி ஒரு தரம் அவரால் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு வரவே முடியாதா அப்படின்னா ஒரே ஒரு தரம் மட்டும் அந்த ஆப்ஷனை வித்ட்ரா பண்ணிவிட்டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு வந்துடலாம், திருப்பியும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு போக முடியாது. ஸோ அந்த ஆப்ஷனை வித்ட்ரா பண்ணலாம் ஒன்லி ஒன்ஸ் தான். ஆனால் எந்த இயரில் அவர் இந்த ஆப்ஷன் அந்த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து ஷிஃப்ட் அவுட் ஆயிருக்காரோ அதே இயரில் திருப்பி ஆப்ஷன் வாங்க முடியாது. ஸோ ஃபார் அ ப்ரீவியஸ் இயர் அதர் தேன் த இயர் இன் விச் இட் வாஸ் எக்ஸசைஸ்டு.
ஸோ ஃபஸ்ட் இயர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், செகண்ட் இயர் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு மாறிட்டாங்க. இப்போ அதிலிருந்து தேர்ட் இயர்லேயும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகுது அண்டு ஃபோர்த் இயர்லேயும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் ஆகுது. பட் இப்போ அவர் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு திருப்பியும் வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ஆப்ஷன் வித்ட்ரா பண்ணிவிட்டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு மாறிக்கலாம். பட் அது ஒன் டைம் தான், அதுக்கப்புறம் திருப்பி ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு மாற முடியாது. பட் செகண்ட் இயரில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து ஷிஃப்ட் அவுட் ஆன அந்த இயரில் திருப்பியும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் கேட்க முடியாது. அது தாண்டி அடுத்து வர வருஷத்தில் தான் அவங்க மாற்ற முடியும். Such a person who has exercised the above option of shifting out of default tax regime, செகண்ட் இயரில் ஷிஃப்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அதை திருப்பி அதை வித்ட்ரா பண்ணலாம் அந்த ஆப்ஷனை ஒன்லி ஒன்ஸ். இப்போ பிஸ்னஸ் இன்கம் இருக்கிற பர்சன் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு மாறிக்கலாம். பட் திருப்பி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமுக்கு வரணும்னா அது ஒன் டைம் மட்டும்தான் அவங்களால வர முடியும். பிஸ்னஸ் இன்கம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த பாயிண்ட்டு. சப்போஸ் அவங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் இல்லை அப்படின்னா thereafter such a person shall never be eligible to excise option under this section except where such a person ceases to have any business income. இப்போ பிஸ்னஸ் இன்கம் இல்லை அப்படின்னா அவங்க பிஸ்னஸில் இருக்காங்க, பிஸ்னஸ் இன்கம் வந்துட்டு இருக்கிறப்ப இந்த கண்டிஷன் அப்ளிகபிள். ஒருவேளை அவங்களுக்கு பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பிஸ்னஸ் இன்கம் இல்லை, ப்ரொஃபஷன் இன்கமும் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்? அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம பார்த்த மாதிரி பர்சன் ஹேவிங் நோ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க இஷ்டப்படி எப்போ வேணாலும் ஒரு வருஷம் டிஃபால்ட், இன்னொரு வருஷம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் மாற்றிக்க முடியும். அந்த கேட்டகரிக்கு மாறிடுவாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஏஎம்டி ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறது இங்கே அப்ளிகபிள் ஆகாது. இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப், ஏஓபி, பிஓஒய் ஆர் ஏஜேபி டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு நாட் லயபிள் டு ஏஎம்டி. செக்ஷன் 115 ஜேசியில் ஏஎம்டி அவங்களுக்கு வராது. சச் எ பர்சன் வுட் நாட் பி எலிஜிபிள் டு கிளைம் ஏஎம்டி கிரெடிட் ஆல்சோ. ஏஎம்டி லயபிலிட்டியும் வராது, ஏஎம்டி கிரெடிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டேக்ஸ் ரெஜிம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா என்ன, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அல்லது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்னா என்ன, கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க, திருப்பியும் சொல்கிறேன். கொஸ்டினில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் செக்ஷன் 115 பிஎஸ்சி ஆப்ட் இன் பண்ணியிருக்காங்க அல்லது ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஆப்ட் அவுட் அப்படின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அவங்களுக்கு அப்ளிகபிள். ஆப்ட் இன்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள். ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னா 2.5 lakhs அல்லது சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன் அந்த கேட்டகரியெலாம் இங்கே வரும். பட் டிஃபால்ட் அப்படின்னா 115 பிஎஸ்சியில் 3 lakh வரும். பட் பர்சன்டேஜ் வந்து 5% மாறும். பட் அந்த இடத்துல எல்லாமே 5 மாறாது. 30க்கு முன்னாடி 25 வராது. அந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜூன் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.